என்ற திருவள்ளுவர் பொருளுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இளமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலா அரசி பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் உண்ட எனது இந்த திருப்பவன சுத்து வட்டார கலா அரசி பெருமக்களுக்கும் அண்ணே நான் முட்டிக்கால் கட்டின சமணம் போட்டு உட்காருங்க அண்ணதானா ஆமா இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறந்த முறையில் காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பட செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் ரமேஷ் ரமேஷ் இதுக்கு முன்னாடி அள்ளி நகர் வந்திருக்கீங்களா? போன மாசம் வந்தீங்களா? நன்றி நன்றி. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடக விழாவிலே மிக அருமையாக அருமணியம் வாசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் சுள்ளங்குடி விஏஏ சே ரமேஷ் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதிக தாய்மார்களா கைதட்டுங்க, சும்மா காசு கேட்க மாட்டோம். உங்கள் மத்தியிலே நவரச நாயகராக பப்புன் காமிக்காக நடிக்கக்கூடிய ஏனாதியை சேர்ந்த பிறவி கலைஞர் மிருதங்க வாசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக அடுத்து பலவாத்திய புகழ் ஏனாதியை சேர்ந்த MKM சத்யமூர்த்தி ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு சன்னாசி சாமி மூலம் பங்காளிகளின் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து ஏனாதியை சேர்ந்த தாளம் சீன் அமைப்பாளர் அன்பு சகோதரர் M ஐயனார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. உங்கள் மத்தியிலே நவரச நாயகராக உங்களையெல்லாம் மகிழ்வுற்ற வகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் கம்பக்குளம் ஏ சண்முகராஜா பப்பிங் காமிக் அவர்களுக்கு பங்காளிகளினுடைய இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சிறந்த முறையிலே ஒளிபெருக்கி அமைத்திருக்கக்கூடிய சூர்யா ரேடியேஷனுடைய உரிமையாளர் ஆவண்ணா ஈஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
மின் வாரியத்தினுடைய ஊழியர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிச்சமணி கொட்டக அமைப்பாளர் கோவில் வீட்டு முன்பாகவும் அன்னதானத்திற்கு மிக சிறப்பாக முறையில் கொட்டகை அமைத்த கொட்டகை அமைப்பாளர் பூமி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். யூடியூப் சேனல் நடத்தி வரக்கூடிய ஒத்தக்கடையை சேர்ந்த ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் மற்றும் ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் தலைமை முன்னிலை பொறுப்பேற்று எங்கள் நாடகத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற அன்பு பெரியவங்களுக்கும் மற்றும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் அவருக்கு ஒரு துண்டை போத்திருக்கிறேன். நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் இந்த மண்ணி மைந்தன் மிருதங்க சக்கரவர்த்தி ஆகிய ஏஎன் அள்ளிநகரம் கண்டெடுத்த ஏஎன் ஆதீஸ்வரன் அவர்களுக்கு நமது இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது சன்னாசி கப்பராயி அம்மன் சுவாமி கும்பிடும் பங்காளிகள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நாடக அமைப்பாளர் அன்பண்ணன் அல்லீஸ்வரன் அள்ளிநகரம் ஆதீஸ்வரன் அவர்கள் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை அணிவித்தாச்சு. ரமேஷ் நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்டா யாரு காரணம்? சத்தியமூர்த்தி மக்கள் நடிகர்களை வச்சுதான் ரசிகர்களை வச்சுதான் நடிகர்கள். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கடா நாங்க அவ்வளவுதான் கம்மா வேலைதான். அதுன்னா அப்படின்னா ஆமா கம்மா வேலைண்டா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ ஹார்மோனியத்துக்கு வந்துடுற அவன் அட்டை அங்க பஞ்சாயத்து கிளார்கிட்ட இருக்கு, எப்படி ஓடுது பாருங்க. சென்னையில இருக்கேன் ஏன்னா இப்போ பிறகு கிடக்க 40 நாள் தான் ஆகுது. சங்குல பாலை ஊத்திக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு அட்டையை போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம கலர் எல்லாத்துக்கும் அட்டையை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன தெரியுமா, ஒரு வேலை வாங்குறது நடிகனை வேலை வாங்குறது யாரையத்திற்கு ரசிகர்களை வச்சுதான். அப்படி சொல்லுங்க, நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். ஏண்டா காரணம் என்ன தெரியுமா, இந்த வட்டாரத்துல நம்ம திருப்பவன வட்டாரத்தை எடுத்துக்கிட்டா 100% நாடக கலைஞர்கள் வாழக்கூடிய ஏரியா. எந்த நடிகனும் ஏமாத்திட்டு போக முடியாது. எந்த நடிகனும் அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நடிகர் வந்தாகணும். 4:45 5:30 மணிக்கு முருகனை அனுப்பிட்டு அவன் நம்பிராச்சனாயா? நாடகம் மாதிரி நடக்கணும். அப்படி நடந்தாச்சான் அந்த நாடகம் சிறப்பா இருக்கும். நாங்க வாங்குற காசு எங்க உடம்புல சேரும். ஆமா, ஒவ்வொரு நடிகனும் குறிப்பிட்ட டயத்தை எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு விடணும். அந்த காரியம் யார்கிட்ட இருக்கு? உங்க கையில தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த வட்டாரத்தில் வாழ்கின்ற எனது மறைந்த அன்பு அண்ணன் பேர் சொல்றேன், யாரு கோச்சுக்கிறவனா, இன்றைக்கு நிறைய எத்தனையோ கலைஞர்களுக்கு தன்னுடைய கவியாலே பாட்டு எழுதி கொடுத்து கதைகளை எழுதி கொடுத்த சொக்கநாதிற்கு கண்டெடுத்த கவி சண்முகவேல் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மண்ணில் மைந்த பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் நாரதர் உலகத்தில் விடுதல் என்று போட்டப்படுகின்ற இந்த மண்ணில் மைந்தன் ஆதிநாராயணன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் சொக்கநாதிற்கு கண்டெடுத்த அன்பு அண்ணன் ஹரிச்சந்திரா புகழ் எம்பி செல்வன் அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் நான் பேர் கணேசமூர்த்தி அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் பேர் சொல்லாட்டாலும் மன்னிச்சுக்கோங்க. அன்பு ஐயா எழுபடி கண்டெடுத்த ஏஎஸ் தங்கவேல் ஐயா அவர்கள் பிள்ளைகள் தான் உங்க முன்னாடி தோண்டிக் கொண்டு இருக்கிறோம். நமது ராங்கியம் கண்டெடுத்த எனது அன்பு அண்ணன் சிவஞானம் ஒரு செயல் மறந்துட்டாலும் அத்தனை கலைஞர்கள் இருக்கின்ற கலைஞர்கள் மற்றும் மறைந்த கலைஞர்கள் அத்தனை குடும்பத்தார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காவல்துறை ஏன் சொல்றேன் ரமேஷ், ஆமா ஒரு அரசாங்க அதிகாரி யூனியன் ஆபீஸோ யூனியன் டிபார்ட்மெண்டோ 8 மணி நேரம் டியூட்டி. ஆனா 24 தெரியுமா மரிமுத்தா பார்த்தா ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் போன வருஷமே. ஆமா அதனால
மேடையிலேயே உயிரை விட்ட கலைஞர்கள் வையூர் கோபாலப்பா, அது மாதிரி மணிமுத்தப்பா, இந்த மேடையிலேயே உயிரை விட்டங்க நிறைய கலைஞர், தொப்பி சுந்தராசே, நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அதனால 24 மணி நேரம் இன்னைக்கு டூட்டி பார்க்கக்கூடிய ஒரே துறை என்று எது என்று கேட்டால் அது காவல்துறை ஒன்றுதான். தன்னுடைய கல்யாணம் முடிச்சு 3 நாள் தான் ஆயிருக்கும், தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருப்பேன் என்று காவல்துறை ஐயாதிகாரி வீட்டுல சாந்தி முகூர்த்தம் 3வது நாள் சாந்தி முகூர்த்தத்துல உட்கார்ந்து இருப்பாரு. பெரிய அதிகாரி டிஐஜி போன் பண்ணி சொல்லுவாரு, தம்பி இது மாதிரி உனக்கு இந்த இடத்துல டியூட்டி போட்டிருக்கு, உடனே வா. தன் மனைவியை விட்டுட்டு அப்பவே பரப்படணும். 24 மணி நேரமும் இந்த துறையில் சிறப்பாக இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த அள்ளிநகர சாமி கும்பிடும் பங்காளிகளும் இளைஞர்களும் சுத்துவட்டார நாடக கலாச்சார பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அனுமதி அளித்த காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும், அது மாதிரி இன்னொரு துறை நமது எல்லையில் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே, அடுத்த நாட்டுக்காரனை உள்ளே பூர விடாமல் ராணுவத்தில் வேலை பார்க்கின்ற எனது அன்பு உள்ளங்களுக்கும், விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து கீதம் பாடிட வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா அதனாலே ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும் என்ற 2025 அம்மா ஏண்டா சாப்பிடுற கம்ப்யூட்டர் கால ஓயாம நோடி புது கொண்டாட்டி நோட்டு மாதிரி நோடி கொண்டாது 2 ஆண் படிக்கிற ஏன் எதிரியை பார்த்த மாதிரி பாக்குறேன். இங்க பாரு அப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி பயப்படுறான். சரி பயப்படுத்தாதீங்க, பயப்படுத்தல அந்த வாங்கிட்டு அதனால சிரிச்ச முகம் சீதேவியா இருக்கணும். ஏன்னா ஏன் சிரிக்க சொல்லியிருக்கான், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக மாட்டேன். எந்த ஒரு மனிதன் சிரிக்கலையோ திருப்பவனத்துல தர்மாஸ்பத்திரியில நோட்டோட நிக்கணும், சுவர் நோட்டோட. அப்படி சொல்லுங்க, எனக்கு 400 ஏறிடுச்சு 450 ஏறிடுச்சுன்னு ஒரு வேளைக்கு 10 மாத்திரையை கொடுத்துருவாங்க. சாகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும். ஒரு நோயாளி, எந்த ஒரு நோயாளியும் சொல்றேன், உடம்புல சிரிப்பு தன்மை இருந்துச்சுன்னா அந்த உடம்புல நோயே இல்லாது. அதனாலதான் சொல்றேன், திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருகால் நகுக. துன்பம் வரும்போதுதான் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு, சிரிக்காத மனுஷங்களை பாத்தியா 5-6 தென்னந்தோப்பு இருக்கும், 500 ஏக்கர் ரியல் எஸ்டேட் பண்ணி வீட்டுல பீரோ நிறைய பணமா இருக்கும் சேரமேசு. ஆனா வீட்டுல இனிப்பு திங்க முடியாது, கேப்பக்குள்ளையும் சப்பாத்தியும் கோதுமை குள்ளையும் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா, பெத்த தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கையிலே அவன் சிரிச்சிருக்க மாட்டான். அப்புறம் எப்படி இருக்கும், ஒரு நோயாளி எங்க ஊர்ல 80 வயசு கிழமை இன்னும் தடகாத்திரமா இருக்காரியா, காரணம் என்ன தெரியுமா, செல்லு 24 மணி நேரம் செக்ஸ் வீடியோ பாக்குறேன், சிரிப்பு வீடியோயா. இருக்கிற காமெடி நடிகர்கள் அதே மாதிரி டிவியில் தோன்ற மதுரை முத்து அண்ணன், அரிட்டாவிட்டி பேர் என்ன, அரிட்டாவிட்டியில வந்த ராமர். ஆமா, இது போன்ற எத்தனையோ காமெடி நடிகர்களை பார்த்து சிரிங்களே. நீங்க மாத்திரையே எடுக்க வேண்டியதில்லை, இந்த உடம்பு வளர்ந்து போய்கிட்டே இருக்கும், நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் சொல்லிக்கொண்டு, இந்த 2025 இந்த கம்ப்யூட்டர் காலத்துல, இன்டர்நெட் உலகத்துல இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு லூப் டீப்ல பார்த்து உட்கார்ற பாபு நம்ம உட்கார்ற ஊதிக்கிட்டு பாரு, அதெல்லாம் திங்காதரா. அப்பண்டிஸ் வரும் வெளிக்கு போகல காந்துடா. இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்களா, காரணம் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர், இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு கடுமையை தேடி போய் கலப்பையை தூக்குறது அந்த காலம், காலையில எந்திரிச்சு கடுமையை தேடி போய் கலப்பையை தூக்குறது அந்த காலம், காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு விட்டு கட்சி பேர் பேசுறாங்க இந்த காலம், காலையில எந்திரிச்சு கண்ணையில முடிஞ்சு கட்சி பேர் பேசுறாங்க இந்த காலம், பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம்.
இக்கத்துல வாளி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். அன்னைக்கு தூக்கிட்டு வந்ததுனால என்ன நடந்துச்சு ரமேஷ்? என்ன நடந்துச்சு? 5 பில்ல பத்தால சுகப்பிரசவம். ஆமா, அள்ளி நகரத்துல ஒரு கிழவிதான் இருக்கும். அந்த கிழவிக்கு பேர் மருத்து வச்சு ஒரு 50 ரூபாய் கொடுத்து வெத்தலை வாக்கு வாங்கி கொடுத்து என் பொண்டாட்டி மாசமா இருக்கு, இதே மாசம் எப்படியாவது ஆத்தா எப்படியாவது சுகப்பிரசவம் ஆக்கிருந்தா சொன்னா போதும். இந்த கிழவி 5 நிமிஷத்துல வெத்தலையை போட்டுட்டு கையில ஒரு விளக்கெண்ண பாட்டல் தான். ஆமா, மக்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து கதவை சாத்த சொல்லிடும். எத்தனை பிள்ளைனாலும் தள்ளி உருவி எடுத்துரும் பிள்ளைதா. அப்ப என்ன காரணம்? வேலை பார்த்திருக்காங்கயா, தண்ணி கூட எடுத்திருக்காங்க, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி கோலம் மாட்டு சாணியை தெளிச்சு முத்தம் தொளிச்சு அந்த கோலத்தை போட்டு இருக்கிற வேலையை பூரா ஒரு பொம்பளையால் பார்த்துவாங்க. அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு எங்கயா பாக்குற? 6 மணிக்கு நியூஸ் முடிஞ்ச டிவில உட்காந்துறேன், சீரியல் போடுறேன். அம்மன் சீரியல்ல இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் டிவியை பார்த்துட்டு காலையில எந்திரிக்கிறது பொம்பளைய. இந்த கொடுவாயோட 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். அந்த குடும்ப புட்டியை தூக்கிறாங்க. அப்படி சொல்லுங்க. மசிரா விளங்கு யாரு ஒழுங்கா எந்திரிக்கிற? கன்சீவ் ஆன உடனே என்ன பத்த அன்பு சகோதரிகளை கன்சீவ் ஆன உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும். வேலை பார்த்தாச்சா அந்த குழந்தை சுகப்பிரசவம் இல்லாட்ட திருப்பவனம் போய் ஆஸ்பத்திரி விட்டு குழந்தை விட்டு டிஸ்சார்ஜ் ஆறையில ஒரு வயலை ஒத்தி வச்சு 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும். அது பழைய சரக்குடா விட்டுறா. பலூன் அருவாவோட நிப்பாங்க, வெட்டிடுவாங்க டாக்டர். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த உடம்புல நோயும் கிடையாது, உடம்பு திடகாத்திரமா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? மூஞ்சில மஞ்சள் பூசினாங்கயா, 50 ரூபா 50 பைசா மஞ்சள் பூசி அப்படி குங்குமம் போட்ட நெத்தியில வச்சு வந்தா மதுரை மீனாட்சியை பார்த்த மாதிரி இருக்கும். மஞ்சள் பூசுறதுனால அன்னைக்கு முகத்துல கரும்புஞ்ச நோய் வரல. இன்னைக்கு எந்த பொம்பளை பிள்ளை மஞ்சள் பூசுற? எந்த பொம்பளை பிள்ளை செந்திருக்க குங்குமம் போட்டு வைக்கிற? பூரா ஸ்டிக்கர் போட்டு. ஆமா, பொண்ணு வாக்க வர்றப்ப மாப்பிள்ள 1 வாரத்துக்கு முன்னாடியே போன் பண்ணிருக்கேன். கண்ணே பொண்ணு வாக்க வர்றான், கொஞ்சம் ஆள் பொம்பளை வெளிய எல்லாம் நிறைய வர்றான், ஆள் அழகா இருக்கு. இவங்க 1 வாரத்துக்கு முன்னாடியே திருப்பவனத்துல பியூட்டி பார்லர்ல ஆர்டர் போட்டுறான். ஆர்டர் போட்டு இந்த பொம்பளை போய் உட்கார்ந்த உடனே எப்படி உட்கார்ந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி பில் போட்டுருவான் பியூட்டி பார்லர். மக்காளி என்னமோ சின்ன பிள்ளை பிய பேண்ட் மூகத்துல பூசி மாப்பிள்ள ரசிக்கணுமா? அப்பா என்னென்ன கிரீமோட போட்டு தடவி அப்படி வீட்டுக்கு வந்த உடனே இந்த சுமங்கலி டெக்ஸ்டைல்ஸ்ல முன்னாடி ஒரு பொம்மை இருக்கு, இழிச்சவா முண்டை வரும், அந்த முண்டை மாதிரி அதை போட்டு அப்படி மாத்திருவேன். இயற்கைக்கு மிஞ்சினது செயற்கையா இருக்கு. அன்னைக்கு போட்டாங்க ஃபேர் லவ்லி போட்டாங்களா? அன்னைக்கு கமான் சோப்பு போட்டாங்களா? அன்னைக்கு சாம்பு போட்டு தேய்ச்சாங்களா? கரம்ப ஒவ்வொரு மண்ணு ஒவ்வொரு பெரிய ஆளுகளும் ஒவ்வொரு மண்ணை வச்சு வேட்டியை துவைச்சாங்க. தும்ப பூவாட்டம் இருந்துச்சு. முடி எப்படி தொங்கும்? இங்க தொங்கும். ஒவ்வொரு பொம்பளையா இருக்கும். இன்னைக்கு முடிய பாருங்களேன், கக்கூசு ஊட்டுற விளக்கு மாதிரி மாதிரி வெள்ளாட்ட குட்டி இந்த வாழாட்டு மாதிரி தொலைப்பு தொலைக்கு பேச இந்த பாரு எங்கேயோ போய் மண்டையை விட்டுருக்கேன். ஆடா சண்டாலங்க இப்படியாடா வெள்ளாவி நாய் நக்குனது மாதிரி. என்னடா சீனி சட்டியை கவுத்துனது மாதிரி அசந்து தூங்கையில பின்னாடி நாமம் போட்டுருவாங்க. அட்டாடி உலகத்தை கெடுத்து குட்டிச்சவன் ஆக்கிட்டாங்களா? 2015 போட சொல்றேன் மண்டையில என்னென்னமா ஓட சொல்றேன். அஜித் ஒரு சட்டை எடுத்தாராம் அந்த படத்துல, எடுத்துட்டாயா பூரா பையில அந்த சட்டை. அப்படி சொல்லுங்க. உலகம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? ஒவ்வொரு பேரும் இந்த மட்டையை மூடிக்கடா, அந்த மட்டையை பார்த்தா ஏமா எனக்கு இப்படி தாண்டா வெட்டணும் நாளைக்கு போய். ஒவ்வொரு ஆம்பளையாலும் சூது வினயம் இல்லாம வாழ்ந்தாங்க. ஆமா, ஒவ்வொரு ஆண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எப்படி இடகாத்திரம் ஒரு கையை இளவட்ட கல்ல தூக்கி சர்வதாரம் எப்படி போடுவேன். அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள ஆளுகளை இளவட்ட கல்ல தூக்க சொல்லுங்க, இந்த பெருவரல விட்டு தாண்ட மாட்டான், சாஞ்சி ஓட்டுருவேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சாப்பாடு போயிருச்சியா, கேப்பக்கூழு போயிருச்சு, கருவாட்டு குழம்பு போயிருச்சு, கம்மங்கூழு போயிருச்சு, பட்டை அரிசி கஞ்சி போயிருச்சு. விக்கிறாங்க திருப்பவனத்துல அடக்கால நூடுல்ஸ் புழுவை தேர்த்திக்கிறாங்க. சிக்கன் ரைஸ், பிரைட் ரைஸ், 40 நாள்ல குஞ்சு பொரிச்சு 40 நாள்ல கோழி ஆகி 40 நாள்ல முட்டை போட்டு 40 நாள் பிராய்லர் கோழிக்காரி தின்று ருசியா தின்று பாமாயில எண்ணெயில பொறிச்சு தர்றேன். தின்னுட்டு ராத்திரி தூங்க முடியல, குசு அள்ளி தட்டுறேன். மக்காளி பிராய்லர் கோழிக்குன்னு ஒரு குசு போகுதியா? முந்தா நாள் போன ஒரு ஊர் வெள்ள குளத்து பட்டின்னு ரமேஷ் போட்டிருக்கேன். பெல்லோசி அடி வாங்கி சத்தம் கேட்கணுமையா குசுல, அப்பதான் வீசாது. இப்ப உள்ளவங்க நசுக்கி விட்டு போயிடுறாங்க, உக்ரைன்ல குண்டு ஓட்டது மாதிரி.
ஆனா கொலை செஞ்சவன் ஒத்துக்கிறேன் ரமேஷ். குசு போட்டவன் ஒத்துக்கிறேன். எப்படி ஒத்துக்குருவாங்க? தாய் மேல அடிச்சு சத்தியம் பண்ணுவேன் நான் போடலாம். அந்த குசு அவ்வளவு வீச்சு இருக்கும். அப்படி சொல்லுங்க தானே. அப்ப எப்படி இருந்த உலகம்? வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்குழு திருப்பவன ரோட்டுக்கு வந்துருச்சியா? எப்படி இருந்த உலகம்? அப்ப எப்படி இருந்தா காலையில எந்திரிச்சு பெருமக்களே, நன்றி நன்றி. கைதட்டிய ஒரு தமிழ்நாட்டு உள்ளத்துக்கு நன்றி. இதை ஏன் சொல்ல வரேன்னா, முன்னாடி உட்கார்ந்து அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்குள்ள இளைய சமுதாயம் வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு என்ன ரமேஷ் 2025 அப்படியே அப்படி கம்ப்யூட்டர் கால மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு டக்குன்னு நல்லா இருந்தா சவச்சவன்னு பேசினா வளவலன்னு பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா உடம்பு கேடு. நடைபெறக்கூடிய நாடக விழாவிற்கு வருகை இருக்கக்கூடிய திருப்போணம் காவல்துறையினுடைய சார் வாய்வாளர் அவர்களுக்கு சன்னாசி சாமி கப்பராயம்மன் சாமி கும்பிடும் பங்காளிகள் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சத்தம் இல்லாதவன் ரமேஷ் சபைக்கு வரக்கூடாது, சமாளிக்க தெரியாதவன் உலகத்துல இருந்தே புண்ணியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே நான் பெருமைக்கு சொல்லல. இன்னைக்கு திருப்பவனத்துல இறங்கின உடனே திருப்ப வேண சந்தப்பேட்டை நாடகம் மாதிரி இருக்குன்னு தம்பின்னு ஒரு 10 பேர் வந்து சொன்னாங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்து கூட்டத்தை உட்கார வச்சோமோ அந்த கடைசி முருகன் வர தொட்டிக்கு உட்கார வச்சிட்டோம். காரணம் என்ன தெரியுமா? அப்படி இருந்தா தான் இன்னைக்கு ஆடியன்ஸ் உட்கார வைக்க முடியும். சபச்சவன் இருக்குன்னா நல்லா இருக்குமா? அது இருக்காது. ஏண்டா உலகம் அப்படியாப்பட்ட உலகமா இருக்கு. ஏண்டா சமாளிக்க தெரியும். எதுக்கு சொன்னேன்? எதுக்கு? இன்னைக்கு நான் பைக்கில் தான் மானாமதுரையில இருந்து வந்தேன். வந்த பாருங்க, அந்த மானாமதுரை பெரிய பாலத்துல டிராபிக் இன்ஸ்பெக்டர் என்றார். தப்புன்னு நிப்பாட்டுறா வண்டி என்கிட்ட. சரி வா 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 தம்பி, நீ யாரு மீசை இல்லாம இருக்கியா அப்படின்னா, நான் அவங்க அவங்க கிடையாது சார், நானும் சைஸா இருக்கேன் கிராஸ். நான் அவரு கிடையாது சார், நாடக நடிகர் சண்முகராஜ். ஆமா தம்பி, யூடியூப்ல பாத்துருக்கேன். சரி இருக்கட்டும், ஆர்சி புக் வச்சுட்டேன். வண்டி ஆர்சி புக் இருக்கு சார். எங்க இருக்கு? என் பொட்டாக்கிட்ட இருக்குன்னு. சரி சரி, லைசன்ஸ் எல்லாம் இருக்கியா? எல்லாம் சரி இருக்கு சார், வீட்டுல மறந்துட்டு வந்துட்டேன் சார். இங்க வா, சும்மா இல்ல ஒரு 150 ரூபாய் ஃபைன் போடுவேன், இல்லாட்டா பேங்க்ல ஆன்லைன் மூலம் ஏத்தி விட்டுறேன் அப்படின்னு. இல்ல சார் இப்படி பேசிட்டீங்க, சமாளிச்சேன் பாருங்க. எங்க அப்பா டிராபிக் இன்ஸ்பெக்டர் தான் சார் அப்படின்னு. எப்படி உங்க அப்பா டிராபிக் இன்ஸ்பெக்டர் எனக்கு என்ன தெரியும்? அதானே. இங்க வாங்கல, அவரை கூட்டிட்டு போய் என் பைக்ல உள்ள கண்ணாடியை பாருங்களேன், உங்க முகம் மாதிரியே எங்க அப்பா இருப்பாரு அப்படின்னு. சரி, அவர் வேகமா வந்தாரு, பைக்ல கண்ணாடியை பார்த்துட்டு தட்டி கொடுத்தாரு. ஏய் என்னையா ஏமாச்சாரா அப்படியே இருக்கு? உங்க அப்பாவும் எங்க அப்பா டிராபிக் இன்ஸ்பெக்டர் தான் சார். மறந்துட்டார். எங்க அப்பா ஆமா சரி போ போட்டாரு. அப்ப அந்த இடத்துல சமாளிக்கணும். ஆமா, எப்படி பேச்சு ஒருத்தரை சமாளிக்க வைக்கணும். அது மாதிரி தான் எங்க தெருவுல வியாபாரி ஒருத்தர் வந்தார் ரமேஷ். சரி, விசிறி வியாபாரி. ஆமா, நேத்து வித்துக்கிட்டே வந்தாரு. அம்மா 3 விசிறி 30 ரூபா, 10 வருஷம் தாளுக்குள்ளேயாவது வாங்கிக்கமா வாங்கிப்பான்னு சொன்ன உடனே இந்த விசிறில வேற விசிறி சொல்லி ஆக்ஷன் பண்ணி காட்டு. விசிறி இப்படியே விழிச்சுக்கிட்டே போனாரு. போன உடனே என் பொண்டாட்டி எல்லாம் குறைச்சா விட மாட்டா, சூத்த கத்திரிக்காய் 7 கிலோ வாங்கியிருக்கா. அப்படியா? இங்க வாயா தம்பி, என் புரிச்ச போயிட்டு வருவார், நடந்து போயிட்டு வாரு, வீசுன்னு 30 ரூபாய் கொடுத்து 3 விசிறி வாங்கிட்டான்.
வாங்கி ரமேஷ் ஒரு வாரம் அப்படியே வீசிருக்கான். சரி, ஒரு வாரம் 2வது வாரம் இப்படி வீசினால 3 விசிறி பழசா போச்சுல. ஆமா, புருட்டு கிழிச்சாச்சு. 3 விசிறி பூதியா போச்சு. மறுவாரமே அந்த பூதிக்காளி வர்றேன். அம்மா 3 விசிறி 30 ரூபா வாங்கலையா வாங்கலையா வாங்கலையா. அதே டயலாக். என் முன்னாடி கோமா ஏட்டா துணியை குட்டிக்கு எடுபட்ட வேலை. காசு வேண்டாம் வெட்டி தந்த, காசு வேண்டாம் கூட வாங்கிக்கடா. 10 வருஷம் கால் கிளியாதுங்க. உசிரி 2 வாரத்துல புருட்டுன்னு கிழிச்சு வச்சு உடனே அந்த வியாபாரி சமாளிச்சான். என்ன சொன்னாரு? வாங்கக்கா, விசிறி எப்படி வீசினீங்க? விசிறி எப்படித்தான் வீசினேன்? அப்படி வீசினா கிளியத்தான் செய்யும். விசிறி எப்படி வச்சுக்கிட்டு தலையை மட்டும் இப்படி ஆத்துங்க 100 வருஷம் தான் கிளியாதுங்க. அப்படி சொல்லுங்க, சமாளிக்கிறார். சமாளிக்கணுங்க. காரணம் சமாளிச்சாதான் உலகத்துல வாழ முடியும். ஆமா, ஏன்டா காரணம் என்ன தெரியுமா? நாடுகள் தோறும் பாசைகள் வேறு வச்சுட்டான். இப்ப நம்ம திருப்போணத்துல பேசுறது மாதிரி அங்க சென்னையில பேசுறாங்களா? பேசல. ஒவ்வொரு இடத்துக்கும் தமிழ் மொழி ஒரு மொழியை கொடுத்துட்டாங்க. போன வாரம் சென்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஆட்டோக்கார கூப்பிட்டு அட்ரஸ் கேட்டேன். ஐயா, தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு எப்படி போறேன்? அந்த ஆட்டோக்கார தமிழ் அப்படி பேசிருக்காங்க. எப்படி அள்ளிட்டேன். மோத்தா லெப்ட்ல போய், மோத்தா ஸ்ட்ரைட்ல போய், மோத்தா ரைட்ல போ. என்னங்க ஒரு அட்ரஸ்க்கு 50 மோத்தா போடுறேன். மல்லு பஞ்சு இந்த தமிழ் பரவாயில்ல. கோயம்புத்தூர்ல போய் பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். அவர் கண்டக்டர், எங்க தம்பி எங்கிட்டு வாங்க, டிக்கெட் வாங்கி கொடுத்து போட்டு பார்த்து போட்டு போவாங்க. டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு போட்டு போவாங்க. சரி, இன்னும் ஒருத்தர் சொன்னாரு, என்ற அப்படியே சின்னியம்பாளையத்துல கொடுத்துருங்க. எந்த ஊர்ல அது? சின்னியம்பாளையம், கோயம்புத்தூர்ல. 2 வீடு கொண்டு வாங்கி போட்டு கொடுத்து போட்டு பார்த்து போட்டு போங்க. அங்க ஊரா போட்டுட்டு இது ஊரா திருநெல்வேலி தமிழ். எப்படி காட்சி அப்படிங்களா? ஏன் துட்டு நான் தரம்ல அப்படியே இருக்கீங்களா? பிறகு என்னத்தை செய்ய சொல்லுங்க? உன் பாட்டுல இருமே. என்னது உன் பாட்டுக்கு இருக்கு. அப்படி சொல்லுங்க. இந்த தமிழை தாண்டி ரமேஷ் தஞ்சாவூர் பக்கம் எப்படி எப்படி நம்ம தாத்தா இருக்காருல, அப்பா அப்பத்த தாத்தா. ஆமா, வேட்டிக்குள்ள கட்டுவார்ல, அதுக்கு பேர் என்ன? அது வந்து கோமனா. கோமனா? கோமனா. இந்த எங்க சித்தப்ப நம்பிராஜன் போடுவேல, அவனும் கோமனம் தான் கட்டிருப்பேன். நம்ம ஊர்ல கோமனா. அங்கிட்டு மன்னார்குடி தஞ்சாவூர் பக்கம் போயிட்டு அதுக்கு பேர் வேற. அது என்ன பேரு? வேட்டியை கூப்பிட்டு சொல்லுவேன், அடி இல்லாயே அந்த கொடியில அடக்கிற தண்டு தாங்கி எடுத்துட்டு வா அப்படின்னா. கோமனத்துக்கு பேர் தண்டு தாங்கி. அந்த தண்டியை தாங்குதான் தஞ்சாவூர். தங்கமணி ஏரியாவுல வேற. அவர்தான் தஞ்சாவூர் தான். அந்த தடி தாங்கி எடுத்துட்டு வா, தடியை தாங்குது. அப்ப நாடுகள் தோறும் பாசைகள் வேறு வச்சு விட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவுல 5000 ஐநா சபையில 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 5000 மொழிகள்ல சிறந்த மொழி எது தெரியுமா? தமிழ் மொழிதான் சிறந்த மொழி என்று தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கு காண விட்டான். அதனாலதான் சொல்றேன், முன்னாடி உட்கார்ந்து இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? சிவகங்கை மாவட்டம் திருப்புவன வட்டம் அள்ளிநகரம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ தண்டீஸ்வர ஐயனார் அருளாசி பெற்ற ஸ்ரீ சன்னாசி கப்பராயம்மன் கோவில் வீடு 13வது வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு சன்னாசி கப்பராயம்மன் சுவாமி கும்பிடும் பங்காளிகள் இளைஞர்கள் நடத்தும் நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ விசுவாச வருடம் சித்திரை மாதம் சூத்திர மச்சம் சுக்லபட்சம். என்னங்க அது? சாரி ப்ரோ சுக்லபட்சம் 4ஆம் நாள் 17/4/2025 வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் அமர்ந்துள்ள சிங்கார கலையரங்கில் அள்ளிநகரம் கிராம பொதுமக்கள் ஸ்ரீ சன்னாசி சுவாமி கும்பிடும் பங்காளிகள் இளைஞர்கள் நடைபெற்றும் உயர்திரு ஆவண்ணா நமது மயில்வண்ணன் BA அவர்கள் அரங்காவலர் குழு தலைவர் அள்ளிநகரம் திருப்புவனம் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்களது முன்னிலையிலும் தலைமையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் பாட நாடகம் உங்கள் முன்னால் விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தை பத்தி தெரியும். இந்த மேடையில எனக்கு விவரம் தெரியாத அளவுக்கு பார்க்காத நடிகர்கள் கிடையாது. நீங்க எத்தனையோ மிகப்பெரிய சாம்பவான்கள் நடிச்சிருப்பாங்க. நான் இந்த கலையரங்கம் கட்டுறதுக்கு முன்னாடி கொட்டக மேடையில இருந்து வந்துகிட்டா இருக்கேன். ஆமா, இந்த வள்ளியம்மன் நாடகம் என்பது மற்ற நாடகம் மாதிரி கிடையாது. ஹரிச்சந்திரா கதை மட்டும் நடக்கும். சத்தியவான் சாவித்திரி கதை மட்டும் நடக்கும். பவளக்குடி கதை மட்டும் நடக்கும். ஆனா வள்ளியம்மன் என்பது அத்தனை நாடகங்களையும் இணைத்து பேசி புராணங்களையும் இதிகாசங்களையும் நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் எடுத்து கூறி காட்டுவதுதான் இந்த வள்ளியம்மன் நாடகம். ஹரிச்சந்திர மயான என்ற நாடகத்துல வெற்ற சீனோட அடுத்து பட்டாபிஷேகம் நடக்கணும். இது காலையில முருகனும் வள்ளியும் மாலை மாத்தி இன்பத்துடன் ஒரு மக்கள் எல்லாம்
மகிழ்ச்சியுடன் முடியக்கூடிய நாடகம் இந்த வள்ளிரம நாடகம். அதனால விடிய வரைக்கும் ரசிக பெருமக்கள், குறிப்பா தாய்மார்களுக்கு சொல்றேன், முருகன் வள்ளி மாலை மாத்தையில இருந்து பார்த்துட்டு போங்க. போயிடாது, இன்னைக்கு சீனு கிளவே சீன் இருக்கு. முருகன் கிளவே வேஷம் போட்டு வருவாரு. அதை யாரு கேட்கறதுல திருப்தியா முடிக்கணும். அதனால கிளவே வந்து வள்ளியை காதலிச்சு மறுபடியும் திருமணம் நடக்கும். மலர் தூவி ஆசீர்வாதம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கப்பட்ட நடிகை சியாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு செவியந்தன், தேனிசை தன்றல், புராண விளக்க உரையாடும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய தென்னாட்டு கலைமகன் என்று போட்டப்படுகின்ற மதுரை தமிழ்நாடு நாடக நிகழ்ச்சி முன்னாள் செயலாளர் ஆகிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது சீமான் நகரை சேர்ந்த அன்பு அண்ணன் பொன் முருகதாஸ் அவர்கள் இவர்கள் இடையில் வேடன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடு பைந்தமிழ் செல்வி குஜிலிசை கோகிலவாணி இசைக்குயில் தன் இனிய காரணத்தால் உங்கள் செவிகள் எல்லாம் குளிர வைக்க வரும். புராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய தமிழக மிகவும் ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய குயிலிசை கோகிலவாணி நமது புதுகையை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் இவர்கள் மடியில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் மேல காத்துக் கொண்டது. பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், நாடகான போர் முரசு, இசை சொர்மமுனி, வசன வாதுடைய சக்கரவர்த்தி, முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடத்தியே ஆவேன் என்று ஒன்று காலில் இன்னொரு காலம் எங்க வச்சு இன்னொரு காலம் எங்க வாழைக்க விட்டுருக்காரு. இல்லங்க, பிடிவாதம். பிடிவாதமா? சபதத்தோடு நிக்கிறேன். உங்க நட்சத்திரம் பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய நமது தஞ்சாவூர் மன்னார்குடியை சேர்ந்த அன்பு சகோதரர் வி தங்கமணி அவர்கள் இவர்கள் வழியில் நாரவராக தோன்றி உங்கள் பேரை காத்துக் கொண்டிருந்தார். அடுத்தபடியாக ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி. ஆமா, ஒரு 4-5 வருடமாக எங்களை எல்லாம் பார்க்காம வெளிச்சங்கங்களில் நாடகம் ஆடி தற்பொழுது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து வருகின்ற நம்ம வீட்டுக்குள்ளதான் கலைத்தாயின் மூத்த மகன் என்று போற்றப்படுகின்ற மறைந்த அன்பு அண்ணன் சுள்ளங்குடி கண்டெடுத்த VA விஜயராம் அவர்களின் கூட பிறந்த தம்பி மகனும் ஆகிய சுள்ளங்குடி கண்டெடுத்த பேரன்புக்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி A ஜெய ரமேஷ் அவர்கள் இவர்களில் அறுபடியும் அன்பின்பார். மல்லிகைப்பூ மணக்குதடி அல்லிநாகரம் கிராமத்திலே, மல்லிகைப்பூ மணக்குதடி அல்லிநாகரம் கிராமத்திலே, முல்லைப்பூ மணக்குதடி
பணம் தேவையில்லை. ஒவ்வொரு நடிகனையும் ஊக்குவிக்கிறது இந்த கைதட்டல் தான். ஆமா, எல்லா துன்பமும் போயிடுச்சு. அம்மா எங்களுக்கு வெக்கதானே போகல, உள்ள வெந்து கிடக்கு. நன்றி 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 நன்றி. அருமையான பாடலுக்கு இந்த இறைவனுடைய தட்டீஸ்வரன் ஐயனாருடைய இறைவனுடைய புகழை பாடியதற்காக மரியாதைக்குரிய கருப்புசாமி அண்ணன் அவர்கள் எனக்கு தாங்க அவருக்காக ஹார்மோனியம் ஜெய ரமேஷ் அவர்களுக்கு இந்த 500 ரூபாயை அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்துகிறார். எனக்கு அன்பளிப்படுத்த ஐயா நன்றி நன்றிங்க. முனியாண்டி மைந்தானா ஏன்னா என்ன பெத்த ராசா நீ நரிமூஞ்சில முடிச்சிருக்கா. நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக அன்னை கருப்சாமி நினைக்கிற ரொம்ப நன்றி. ஏண்டா அது கலையின் வாரிசு. ஆமா அது அவங்க அப்பா அவரே பெரிய நல்ல நடிகர் நம்பிராசே. அவர் தான் சோடா பாட்டில் ஒண்ணுக்கு இருந்து குடிச்சவர். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக சொல்ல மாட்டேன், அழுத்த வேண்டாம் அழுத்த வேண்டாம். மிருதங்க சக்கரவர்த்தி கோடியடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை வைத்து வருகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் மதுரை பசுமலை இசை கல்லூரியில் முறையாக பயின்று மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் ஆகிய இன்றைக்கு ஒரு 350 மாணவர்களை பசியாமல் கஞ்சி குடிப்பதற்கு காரணமாக இருந்த தற்பொழுது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் அரசகுலம் கண்டெடுத்த அன்பு அண்ணன் டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் சேனாதி கண்டெடுத்த அன்பு மருமகன் என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவர்களுடைய மிருதங்களும் தொப்பி நான் தவையலாம்.
நன்றி நன்றி. யாரும் அதாவது மனிதன் பிறந்தான் வீட்டுல திண்டான் கம்மாக்கரையில பேண்டம் இருக்க கூடாது. படிக்காத 10ஆவதுல பாஸ் பண்ணலையா ஆடு வாங்கி விட வேண்டாம். உங்களுக்கு வயசு என்னங்க? 13 ஆடி வந்தா ஆடாம வந்தா டோலக்கத்தான் கட்டி தொங்க. நான் ஆட்டி விட ரெடி. காரணம் எந்த வயசா? 29-30 வயசு தான். ஆமா, இந்த 30 வயசுல இன்னைக்கு தனக்கென்று ஒரு பாணியை வைத்து இந்த பிங்கர்ஸ் எப்படி வேலை செய்து பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? கொண்டாட்டி ஒரு வாரமா கோபமா போயிடுச்சு. செத்த மாட்டு தோலை இந்த பாடுபடுது, அந்த பிள்ளை என்ன பாடுபட்டு இருக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணம் ஆகல, பொண்ணு இருக்கு, ஆனா ஆம்பளை பையெல்லாம் இருக்கான். பொண்ணு இருக்கு, பொண்ணு செலஞ்சிதான் இருக்கு. காத்தா கணேசன் சார்பாக சுவாமி சன்னாசி பாடலை பாராட்டி 101 அன்பளி கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி. அந்த வணக்கம். ஆர்முனிய சக்கரவர்த்தி தற்பொழுது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் தான். ஆர்மோனியத்தில் சுமார் ஒரு 40 ஆண்டுகளாக வளம் வந்து தற்பொழுதும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஏனாதி கண்டெடுத்த அன்பண்ணன் ஏபி கலைவாணன் அவர்களின் அன்பு மருமகன் தான் இந்த என்ஆ ஜெயராஜ் அவர்கள். கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி கேட்டரிங் சைவம் நமது அசைவம் உயர்தரவ சைவ சாப்பாடு அருமையாக செய்து தரக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி கேட்டரிங் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார் அன்பண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் சிறந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். இளைய சக்கரவர்த்தி இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தைமா வழங்கக்கூடிய தாளத்தை சேர்க்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் ஆதீஸ்வரன் அவர்களின் வாத்தியார். இவருக்கு வாத்தியார் அவர் உங்கள் நட்சத்திரம் அதே ஏனாதியை சேர்ந்த அன்பாத்தா ஏ ஐயனார் அவர்கள் இவர் மடையில் சிச்சா. அதுக்கு அடுத்தபடியாக இந்த அள்ளி நகரத்துல குட்டி ஆதீஸ்வரன் ஒருத்தர் உருவாயிருக்காரு. ஆமா, பேர் என்னையா? முழிக்கிறான் வேணாம். நன்றி 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 நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. ரமேஷ் என் பேரை சொல்ல போறேன். உங்க பேர்லாம் வேணாமுங்க. சந்த கடையில உங்க பேர் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சந்த கடையிலயா? சந்த கடையில நீங்க போன மாசம் வந்தீங்கல்ல, இல்ல வேலை பீக்கங்க வியாபாரம் பார்க்கலாம். சம்மூர் ஆசாதேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உங்க பேர்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சரி, இந்த போயிட்டு பிள்ளை அனுப்புங்க, இல்லைன்னா பிள்ளை பேரை சொல்லுங்க. 600 ரூபாய் அன்பளிப்பு வரும். பகுமானத்தை பாருங்க. போயிட்டு அந்த பிள்ளைய அனுப்புவான். ஏன்டா நான் அனுப்புற புரோக்கரான ஒரு 500 கூட சேர்த்து கூட வாங்கிக்கங்களேன். அந்த 100 கிராம கொடு, 500 உங்களுக்கு அனுப்புறேன். அது சொல்ல மாட்டேன். நாட்டிய ஒய்யாரி சிங்காரி பள்ளி போட்டாங்க. அது பள்ளி அம்மா போட்டா தங்கச்சிடா. நாட்டிய பியூட்டி என்னடா ஓட்டாவா? நாட்டிய பியூட்டி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செம்பவளம் போட்டு மதுரையை சேர்ந்த ஜெயஸ்ரீ அவர்கள் இவரன் படையில் தான் சங்காமி. கொல்லிமலை காட்டுக்குள்ளே கொள்ளநரி கூட்டமாடி வாடி வாடி கூட்டத்திலே புள்ளி மாணிக்கிறடி கட்டி வச்சு வளவிருச்சா சின்னமா சிக்குமடி. கை கொட்டி கட்டி சேர்த்து கொடி சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்ன
இல்லையா? நீ எப்படி மிக்சர் போட வித்துருவடா? சின்னத்தாளுக்கு வாக்கப்பட்டு சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்னத்தாள் ஆயிட்டியா? அள்ளிட்டாங்கடா பாட்டா அது காலி வந்துச்சுதான். சூப்பர் மைக் செட்டு. என் கல்யாணத்துக்கு நீ என்ன சுண்ணத்து கல்யாணம். நன்றி 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 நன்றி. ஏண்டா ஒரு குடும்பத்துல நம்மளை குலதெய்வம் மதிக்கிறது யார் ரமேஷ்? நம்ம மனைவிதான். மனைவிதான். ஒரு மகன் இதைத்தான் சாப்பிடுவான் யாருக்கு தெரியும்? பெற்ற தாய்க்கு தெரியும். அதுக்கடுத்து யாருக்கு தெரியும்? நம்ம தாரத்துக்கு தெரியும். ஆமா. 1000 ரூபாய்க்கு கொத்தனார் வேலை பார்த்தா ஒரு 800 ரூபாய மனைவிட்டே தாய்த்தே கொடுக்கணும். 200 ரூபாய் செலவு பண்ணிக்கப்பா, என்ன பார்த்தா ராசாக்கலாம். நீ 800 பக்காடி லெமன் அடிச்சுட்டு 200 கொடுத்தீங்கடா செருப்பு விளக்கமா இருப்பீங்கத்தான் செய்யும். ஏன்னா வெள்ளி செவ்வாய்க்கு விளக்க மாத்திர அடி வாங்காம நம்மளால இருக்க மாட்டாங்க. வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். இன்னைக்கு 100க்கு 90% இளைஞர்கள், திருமணமான இளைஞர்கள் குழந்தை இல்லாததுக்கு காரணம் இன்னைக்கு உள்ள மது. முதல்ல விந்தந்தான் பாதிக்கிற அறிவியல் பூர்வமா சொல்றேன். இன்னைக்கு உள்ள மதுவை சாப்பிட்டீங்கன்னா முதல்ல தன் மனைவியை ஆசபாசப்படுத்தி குழந்தை பெற முடியாது. நேர கிட்னி, கணையா, கல்லீரல் சட்னி ஆக்கி சுடுகாட்டு கொண்டு போயிடுறேன். என்ன செல்வங்க நம்ம குடும்பத்துல எத்தனை கோடி செல்வம் இருந்த என்ன செய்ய? குழந்தை செல்வம் தாங்க முக்கியம். ஆமா. வீட்டுக்கு வந்த விருந்தாடி உன்ட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டான். உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு? அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான்? அதனால காட்டுக்கு வேலைக்கு போறவங்க ஆம்பளை, வீட்டுல இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறது பெண்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்டாங்க. அந்த பொம்பளையாலையும் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். யார் தெரியுமா? குழுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. ஊருக்கு என்னென்ன குழு? ஆசீர்வாதம் குழு. அப்புறம் ஏன் ஆசீர்வாதம்? ஏன் குழுல லோன் எடுத்தாத்தே ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஓஹோ. இல்லாட்ட மண்ணு வாரி தூக்கிட்டு போயிருவாங்க. இன்னும் ஒரு குழு வந்திருக்கு, விடிவெள்ளி லோன். அது ஏன் விடிவெள்ளி நூல் இருக்கு? விடியறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல பாய விரிச்சு படுத்து கிடப்பேன். ஆரம்பிச்சுட்டாங்கயா குழு குழுண்டு. பேண்ட் சட்டை போட்டு இன்னைக்கு கமுதியில இருந்து கோட்டமேட்டுக்கு வந்தாரியா. எப்படி? என் பொண்டாட்டி ஊர் ஜனத்தையே கூட்டிட்டா. அடியே வாங்கடி வாங்கடி, பேங்க்ல இருந்து ஆபீசர் வந்திருக்காரு. அவன் தாயில் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன் அவனை சுத்திட்டாளுங்க. என்னையா லோன் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. நம்ம புருஷன் 1000 ரூபாய்க்கு வேலை செய்யறாரா, 500 ரூபாய்க்கு லோன் போடுங்க. 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு 2000 ரூபாய் லோன் கட்டலைன்னா குடும்ப மசரா நடந்து அந்த லோன் வாங்க போற அன்னைக்கு குடும்பம் அந்த குழு தலைவி எப்படி? அடே அப்பா, சிந்தால் பவுடர் அடிச்சு, புட்டா மாவு அடிச்சு, செண்டு அடிச்சு, ஹேண்ட் பேக்க அப்படியே தொங்க போட்டு கலெக்டர் வேலை பார்க்க போறது மாதிரி, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போறது மாதிரி. அடே அப்ப அந்த குழு தலைவி ரெடி ஆனோடனே புருஷன் ரெடி ஆயிருவேன். அதான் இன்னைக்கு லோன் கொடுக்குறாங்கல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி அப்படி திட்டிருப்பேன், எத்து பல்லு முண்டை அந்த முண்டை. லோன் வாங்குற அன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, என் டார்லிங், என் ஜாமி 10 o'clock ஆச்சு, லோன் கொடுத்துருவாங்க, வேகமா கிளம்புடா. இங்கிலீஷ்ல இன்னைக்கு என்னடா ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்க, புதுச்சேலையை உடுத்திக்க அப்படின்னு இவனு வேட்டி சட்டையை கட்டிட்டு 2000 ரூபாய் லோனை வாங்கிட்டு இவங்க குழுல இருக்கிறவங்க எல்லாம் குரூப் சேலை உடுத்தி போவாங்க. 2000 ரூபாய் லோனை வாங்கிட்டு ரமேஷ் சும்மா வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த கடை டவுனே பறக்கும். எப்படி வாத்தியார் 500 ரூபாய் நோட்டா தள்ளுவேன். ஏண்டி உனக்கு ஒரு 4 சேலை எடுத்துக்க. உடனே புருஷனை பார்த்து, ஏங்க ஒரே டவுசர் கிழிஞ்ச டவுசரா போட்டுக்கிட்டு கிண்டாக்கி தெரியுது, 3-4 பூமர் சட்டி எடுத்துக்க. எடுத்துட்டு பிள்ளைகளுக்கு 2 கிலோ ஆட்டுக்கறி, 2 கிலோ கோழிக்கறி கறி எடுத்துட்டு வருவானா, கொண்டாட்டிய விட மாட்டேன். சும்மா சாப்பிட முடியாது, வாய் மலுமலுங்க. சரி நல்லா சரக்கா 18-48 வாங்கிக்க. ஆமா, 48 நாள் விரதம் இருந்து 18 படி ஏறுறது. வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்துக்கு சுட சுட நல்லா இட்லியும் சப்பாத்தியும் தின்னுட்டு 4 மணிக்கு ஒரு மாசம் கழிச்சு இந்த பொம்பளை ஆள் முத்தம் தொளிக்கணும். சரி சட்டியில தண்ணி எடுத்துட்டு இப்படி கதவை திறக்கும்ல, சரி இவன் லோன்காரன் படுத்திருப்பேன் வாசல்ல. தம்பி யாருப்பா? என்ன யாரா? நோனி அத்துப்பிடுவேன், ஓட்ட பிரிச்சிருவேன். 5-6-25 கையெழுத்து போடையில மட்டும் நோர்னு கேட்கல. தேதி ஒன்னாச்சு, லோனை கட்டிட்டு லூசு முண்டேன். அப்ப என்ன நடக்குது? தயவு செய்து வாங்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு தண்டீஸ்வர ஐயனார் சன்னாசிக்கு இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறோம்னா, இந்த தண்டீஸ்வர ஐயனார்ல மிதிச்ச பாவம் நம்ம வீட்டுல போய் படணும். யாரு வர்றா? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு இவன் கொத்தனார் வேலை பார்த்து 2000 ரூபாய் பஸ் கொடுக்க. உனக்கு கோயிலுக்கு போச்சோம்னா இங்க பஸ்ல குத்தாட்டம் போடுறேன். எப்படி உங்களுக்கு எல்லாம் வெட்டாத அருவாலை வச்சு ஏன் பொண்டாட்டியும் போனவதான்டா ஆடி இருக்கா. வர்றா தாலி சில்க் சிமிதாமா. எப்படி ஆட்டம் செம்மாட்டம். கூப்பிட்டா ஓடி வருவாள்.
ஓம் சக்தி டிரைவர் நம்ம பஸ் டிரைவர் ஓம் சக்தி அவன் டிரைவர் இந்த பாட்டுக்கு ஸ்டேரிங்க விட்டுட்டு எந்திரிச்சு ஆடுவேன். பஸ் தால் வெட்டு கணக்குள்ள வாங்கிடும். 5-6 9 ஆளுக்கு பொச்சு கிழிஞ்சது மிச்சம். சாமி கும்பிட போனையா பொச்சு கிளிய போனையா? பிள்ளை நல்லா இருக்குன்னு புருஷன் நல்லா இருக்குன்னு சாமி கும்பிட்டுவாங்க. அப்பதான் நம்ம நல்லா இருப்போம். சன்னாசியும் நமது கப்பராயும் நமது தண்டீஸ்வர ஐயனார் செல்வத்தை கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் இந்த வெற்றி பெற சூட்டி வருகின்ற ஒளிமொழி அமைப்பு சூர்யா ரேடியோஸ், இருப்பிடம் அள்ளி நகரம், உரிமை ஆவண்ணா ஈஸ்வரன். ஒரு ஊரு கொலையா கொண்டுட்டாங்க. நன்றி நன்றி. அருமையான சூர்யா ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு தம்பிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன். மீண்டும் மீண்டும் இந்த மேடையில் என்னை ஏற்றி கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது அள்ளி நகரம் மற்றும் வெள்ளக்கரை ஒத்தவீடு கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற என் போன்ற கலைஞர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தில் சார்பிலும் நமது இந்த மண்ணின் வைந்த நாடக அமைப்பாளர் ஆதீஸ்வரன் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் வீட்டு பிள்ளை கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த அடியேன் சண்முகராஜா பப்புல் மற்றும் செடி பரதேசியாக அளித்த காய்கறி மறந்துட்டு இருக்கேன், ஞாபகப்படுத்துறேன். போட்டது பத்தல இன்னொன்னு வாங்க. நாடகத்துல கொட்டைக்குள்ள படுத்து நாடகத்தை பூதியாக்கி ஊர்ல அடி வாங்கிட்டு போக சொல்றேன்டா. சங்கத்துல அவன் அவதாரம் கட்ட ஆம்பளி பாரு தூக்கி வித்துருவேன். உனக்கெல்லாம் சோத்த திங்கிறியா பிஜ திங்கிறியா ஒரு பாட்டு பாட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடு. நன்றி 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 நன்றி. கலையரங்கம் சொல்லவே வேண்டியதுல அருமையான கலையரங்கம். ஆமா, நடிகர்களுக்கு ஏத்த வசதி. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அந்த பேனை அப்படியே தான் நிக்குது கலையரங்கத்துல. சுத்திர புண்ணியம் கிடையாது. கீழே இறக்கி விட்டாட்டே ஓடும் நினைக்கிறேன். அருமையான ஆமா, அடுத்த வருஷம் அந்த பேனை ரிப்பேர் பண்ணி போட்டுருங்க. நன்றி நன்றி. கலையரங்கம் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது ட்ரிபிள் கே தமிழர் அன்பு அண்ணன் கண்ணன் யூடியூப் சேனல் அன்பு அண்ணனுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. ஆமா, எல்லாமே நினைச்சதெல்லாம் சாப்பாடு உணவளித்த நமது சன்னாசி, நமது கப்பராய் அம்மன், இளைஞர்கள் மற்றும் பங்காளிகள் குடும்பத்தார்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினுடைய தலை சிறந்த இளைஞர்களையும் நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அள்ளி நகரமாக இரண்டெடுத்த மிருதங்க சக்கரவர்த்தி, இந்த மண்ணின் மைந்தன் ஏ.என். ஆதீஸ்வரன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். ஒரு நாடக அமர்த்தி அந்த பாட்டியை கொண்டு வந்து நிப்பாட்ட முன்னா அது படுற பாடு. காலையில இருந்து தூங்கல பிள்ளை. எந்த நாடகமா இருந்தாலும் அன்பண்ணன் ஆதீஸ்வரனை நாடுங்கள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக் கொண்டு அனைவரும் வருக வருக என வரவேற்கும் ஸ்ரீ சன்னாசி கப்பராய் அம்மன் சுவாமி கும்பிடும் பங்காளிகள், நமது பெண்ணடி பிள்ளைகள், இளைஞர்கள் மற்றும் அள்ளி நகரம், வெள்ளக்கரை, முத்துப்பட்டி, காலனி கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று எங்களது கலைப்பணியை கூட்டம் ரொம்ப கூடியிருக்கு. கூட்டு பார்க்க வந்திருக்கு.
உலகத்துல வந்து எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா தான் நம்மளுக்கெல்லாம் தெய்வம். அம்மாவை வந்து பெருமைப்படுத்தி நிறைய பாட்டுகள் பாடியிருக்காங்க. ஆனா அப்பாவோட அருமை வந்து நம்ம பொண்டாட்டி வெளியெல்லாம் காப்பாத்துறதுக்காக கொத்தனார் விளைவாத்து, பெயிண்ட் வைக்கிற விளைவாத்து, இப்படி விவசாயத்துல வெயில் பட வந்து வம்பட்டி பிடிச்சி வாக்கியா வெட்டி வரப்போட்டி அப்படி கஷ்டப்பட்டு நம்மளுடைய புள்ள ஒட்டியெல்லாம் நம்மளெல்லாம் காப்பாற்றி கரை சேர்க்க முன்னே அவர் படுற பாடு பெரிய கஷ்டம். நம்ம குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேய்கிறது யாருன்னா நம்ம அப்பா தான். ஆகையால அப்பேற்பட்ட அப்பாவை பெருமைப்படுத்தி எல்லாருடைய அப்பா சார்பாக ஒரு அப்பா பாடல். அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு ஓடா தேய்ஞ்ச செல்ல பிள்ளை.